தேவியம்மா அம்மா 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 பதியெட்டு தொட்டியார் வாசல் காக்கும் துணைமகளே சக்காதேவி அம்மா 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 ஆ
இருக்கும் மாபெரும் உஷார் மக்களை தங்க தொட்டிலே தாலாட்ட தாய் குழுங்களே உங்கள் அனைவருக்கும் இதை ஊமுத்தர வேண்டியான் வணக்கம் 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 கோட்டை சிவத்தே நான் தங்கத்தில் வேலை இருக்கும் பொழுது எனது அண்ணார் அழைத்திருக்கின்றார் ஏதும் தெரியவில்லை இதை நான் சென்று பார்த்து வருகின்றேன் கண்ணாடி மேலே மங்கள கண்ணாடி மேடை ஏறி மன்னஞ்சு வெத்தையா ஓடி வர வல்லவனானே
5 தூங்கிட்டு இருக்கும்போது என்ன அழைத்த காரணம் தெரிவிக்க வேண்டும் அண்ணா. அண்ணா கொடி சரணமே செய்த அண்ணா கொடி சரணங்கள் அண்ணா செய்ததினா உணர்ந்தே என்னது அண்ணா கொடி சரணமே செய்ததனா கொண்டு மகன் உமதுரை கொண்டு மகன் உமதுரை கொடி சரணமோ செய்ததினா அண்ணா கோடி சரணங்கள் செய்ததினால் கோடானு காலமாய் வாழ்ந்திருப்பாய் தம்பி, கோடானு காலமாய் வாழ்ந்திருப்பாய். அண்ணா பாத சரணமே ஆ அண்ணா பாத சரணமே செய்தனா பாண்டிய நானுமே உனது தம்பி பாண்டிய நானுமே உனது தம்பி பாத சரணம் செய்ததினால் எந்திரப்பே எனது தம்பி ஊமையாவே. அண்ணா தம்பி பாத சரணங்கள் செய்ததினால் பாலாறு செல்வமாய் வாழ்ந்திருப்பாய் தம்பி, பாலாறு செல்வமாய் வாழ்ந்திருப்பாய். அண்ணா என்ன அழைத்த காரணம் சீக்கிரம் தெரிவிக்க வேண்டும் அண்ணா. தம்பி பூமுத்திர பாண்டியா, அண்ணா பாஞ்சாலி தக்கப்பல் அறிவித்து பல்லாண்டு காலமாக வாழ்ந்திருப்பாய். தங்களை எதற்காக அழைத்திருந்தார்? மதிப்புக்குரிய மந்திரிடம் தானாவதி பிள்ளை ராமநாதபுரம் எல்கோடு கட்டடத்தில் அகப்பட்டு விட்டார் அல்லவா? அழகன் 40 நாள் கழிந்தவுடன் நமது பாஞ்சாலம் குறித்து வந்து சேர்ந்தார். வந்தது வராதவி அண்ணனுடைய மகன் சிவசுப்பிரமணியன் 5 வயது பாலகனுக்கு காதலி விழா திருமணகாரம் நடத்த வேண்டும் என்று என்னிடத்தில் எல்லும் பொருள் கேட்டார். வளர்ப்பு மகன் பகுதூர் வெள்ளகத்தை அவருடைய திருமணம் முடித்து விட்ட காரணத்தால் தற்சமம் எல்லும் பொருள் இல்லை என்று வைத்தேன். அப்படி என்றால் உன்னுடைய பட்டாமலை கொடுங்கள், பட்டாமலை அடையாளமாக வைத்து பாளையம் கோட்டை சென்று 136 பட்டங்கள் வடத்திற்காவது கடகத்தாக வாங்கியவர்கள் சென்றவன் மந்திரிதவன் தானாவதி பிள்ளை என்றவர்களை தம்பி. அண்ணா பழையகுடன் சென்று நெல்லை கண்ணாவரத்தை தெரிந்து விட்டானா? அண்ணா என்னிடத்தில் நெல்லை குறைந்தவனை தெரிந்து விட்டான். தம்பி பூத்திரப்பன் உன்னுடைய உருவத்தையும் என்னுடைய உருவத்தை சொல்லிவிட்டான், சென்று விட்டான் சாண்டாளான். அப்படியா? அண்ணா அவன் முதலில் எதிர்பார்க்கின்றேன் அண்ணா. தம்பி பூத்திர பாண்டியா, அண்ணா மந்திரிதவன் தானாவதி பிள்ளை என்னிடத்தில் வட்டிக்காவது கடனுக்காக நெல்வாங்கியவர்கள் தெரிவித்தான். உண்மைதான். தங்களிடத்தில் வந்து நெல்லை கொள்ளையடித்து வருவதாக நான் சொன்னேன். உண்மைதான் அண்ணா, உண்மைதான். உன்னிடத்தில் சொல்லியிருக்கின்றான். தம்பி பூமுத்திர பாண்டியா, அண்ணா மந்திரிதவன் தானாவதி பிள்ளை என்னிடத்தில் ஒரு வார்த்தையும் உன்னிடத்தில் ஒரு வார்த்தையும் கூறியிருக்கின்றான் என்றார். உண்மைதான் அண்ணா. இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது. மந்திரிதவன் தானாவதி பிள்ளை எப்பொழுது வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும். தங்கள் உயிரக்கொற்றால வேலை சென்று அமர்ந்திருப்பாய். மந்திரிதவன் தானாவதி பிள்ளை இங்கு வந்துவிட்டால் நான் கூட தலைப்பு கொடுக்கின்றேன். அப்படியே ஆகட்டும் அண்ணா. தொப்பாடாய் கமிட்டியை சேர்ந்த இபி முருகேஷ் அவர்கள் அண்ணன் அவர்கள் 100 ரூபாயும், தொப்பாடாய் கமிட்டியை சேர்ந்த துரைப்பாண்டி அவர்கள் எனக்கு 100 ரூபாயும், தம்பி பூமுத்திர பாண்டியருக்கு இருவரும் சேர்ந்த 100 ரூபாயும் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பளிப்பளித்த அன்பு நெஞ்சத்திற்கு கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு அன்பளிப்பு கிடைத்த தொப்பானாக்கி படி சேர்ந்த பாண்டியன் அவர்கள் எனக்கு அன்பளிப்பை அழைத்திருக்கின்றார். ஆனால் உடம்பு நீளோடி காலமாக வாழ வேண்டும் வாழ வேண்டும் வாழ்த்து வேண்டிய நன்றி நன்றி என்ற வணக்கம். கிடைப்பு கொடுக்கின்றேன். இது அப்படி ஆகட்டும்னா உயர கொட்டாரம் மேடே உயர கொட்டாரம் மேடை தேடி பூமுத்துறை நாடும் பயணமன உயர கொட்டாரம் மேடை தேடி பூமுத்துறை நாடும் பயணமனே பூமுத்துறை
தானாவதி பிள்ளை என்னிடத்தில் ஒரு வார்த்தையும் என்னுடைய தம்பி கோமத்திர பாண்டியனிடத்தில் ஒரு வார்த்தையும் கூறியிருக்கின்றார். எதுகாரம் என்று ஒட்டுகையை புரியவில்லை. மந்திரிதவன் தானாவதி பிள்ளை எப்பொழுது வருவார் என்று எதிர்பார்க்க வேண்டும். எதிர்பார்க்கின்றேன் மந்திரியை.